ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். வீடியோவில் பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா பேரை பற்றினாங்க. நண்பனோடு வந்த பிறகு திரைப்படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்ற பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பனோடு வந்த பிறகு இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசியம் ஊருக்குள்ள நம்ம இப்போ பாதி அவருக்கு தம்பியார் அவர் தான் வந்து திரைப்படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காருல. அவர் பேர் வந்து ஆனந்த். அவர் டைரக்ஷனில் இந்த திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் அவுட்புட், இன்சைட் ரிப்போர்ட்டிங் எல்லாமே வந்து சிறப்பாக சொல்கிறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ஜாலியாக தேட்டருக்கு போயிட்டு இப்படிலாம் இருந்தோம்லடா பேரலோடா இப்படி பண்ணுறா இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்போட ஞாபகங்கள், அதோட ஒரு எமோஷனல் கனெக்டாக இந்த திரைப்படம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிலாம் இப்போ காலேஜில் இருந்தோம், ஸ்கூலில் இருந்தோம், இந்த மாதிரியான நினைவுகள்லாம் ரீகால் பண்ணி நண்பர்களோட ஜாலியாக இருந்த நாட்கள் இதெல்லாமே ரீகால் பண்ணுற ஒரு திரைப்படமாக நண்பன் ஒருவன் வந்த பிறகு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். டைரக்டர் ஆனந்த் அவர் வந்து சிறப்பாக எடுத்திருக்கிறதா வந்து இன்சைட் ரிப்போர்ட் எல்லாமே சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 21 நாளைக்கு தானே சண்டே. ஜூலை 21 காலையில் 11:11 இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும். யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க. 3 டைரக்டரில் ஜாம்பவான்கள், டைரக்ஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகப்படாதீங்க. மியூசிக் டைரக்ஷனில் ஜாம்பவான்கள் 3 பேர். நம்ம ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், இவங்க 3 பேர் தான் இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படின்னே பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க 3 பேர். அப்போவே எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர் வந்து நம்மளை கவரும் தான் இருக்க போகுது. ஆகஸ்ட் 2 போகணும்னா கொஞ்சம் பார்க்கலாம், வாடா போகலாம், மாப்பிள்ள வர போகலாம், நண்பர்கள் வந்து பிறகு போய் பார்க்கணுமா, ட்ரெய்லர் வந்து சிறப்பாக இருக்குது, படத்தை பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் வந்தால் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம். நாளைக்கு காலையில் 11:11 திரைப்படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஜூலை 21 காலையில் 11:11 நண்பன் ஒருவன் வந்த பிறகோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆகஸ்ட் 2 திரைப்படத்துக்கு போய் தான் ஆகணும். அந்த லெவலில் உங்களுக்கு ஒரு வைப் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு திரைப்படமாக அமையுன்றத எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே விஜய், நம்ம ஜீவ் பிரகாஷ் அவங்களோட தங்கச்சி, அதுக்கப்புறம் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல நம்ம டேரக்டர் ஆனந்த். அவர் வில்ஸ்பட், இர்ஃபான், கேபி பாலா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பை எப்படி இருக்க போகுதுன்ற பார்க்குறதுக்கும் தேட்டருக்கு போகிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். அவங்களோட நடிப்பு சிறப்பாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த படத்தில் அவங்க நடிப்பாங்க. அப்புறம் அதுவும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக ஈகராக பண்ணிட்டுருக்கேன். நண்பனோடு வந்த பிறகு ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம சேனல் ரிவ்யூ போடுறேன். நல்லா இருக்கா, ஆகஸ்ட் 2 போய் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணுற மாதிரி இருக்கா, அப்படியா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் வந்து நாளைக்கு ட்ரெய்லர் காலையில் 11:11 வந்துடும். உடனே வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் ரிவ்யூவாக வந்துடும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பனோடு வந்த பிறகு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ட்ரெய்லர் ஜூலை 21 காலையில் 11:11 நம்ம ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், இந்த 3 ஜாம்பவான்கள் மியூசிக் டைரக்டரில் இருக்க போகிறவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப ஈகராக பண்ணிருக்கேன். ஏற்கனவே திரைப்படத்தோட பாடலாம் வேறு லெவலில் இட்டு. பாடல் வந்து இப்போ பாதி வயசில் தரமானது, இன்னொன்று வந்து அனிருத் வயசில் தரமானது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களான மியூசிக் டைரக்டர் தான் வந்து பாடியிருக்காங்க. அதுலேயுமே நம்ம அந்த தனுஷ் பாடின வயசில் கேட்கும்போது அந்த பாடல் சிறப்பு. அந்த பாடல் எழுதினது ஆர்ஜே விஜய். அந்த லவ் சாங் வந்து அத்தே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இப்போ பாதி பாடின பாட்டு வந்து அதோட சிறப்பாக இருந்துச்சு. வேறு லெவல் வைப்பு கொடுக்கக்கூடிய விஷயமும். இப்போ ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்க போகுது. இந்த திரைப்படத்தை வந்து வெங்கட் பிரபு ப்ரெசென்ட் வேறு பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா, நானே ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பெரிய அம்சங்கள்லாம் இருக்குது நம்ம நண்பனோடு வந்த பிறகு திரைப்படத்தில். அதனால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக இட்ரேஸோட போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்கள், நண்பனோடு வந்த பிறகு ட்ரெய்லர் ஜூலை 21 காலையில் 11:11 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எவ்வளோ பேர் ஈகராக பற்றி தான் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.